தேசிங்க பெரியசாமி அவர் வந்து ஒரு கதை அது ரெடி பண்ணி அவர் ரஜினிக்கு சொன்னார், கமலுக்கு சொன்னார், இன்னும் பல பேருக்கு சொன்னார். ஆனால் அந்த பட்ஜெட் அது பெரிய பட்ஜெட், அது ரொம்ப பெரிய பட்ஜெட்டுங்கிறாங்க. அந்த பட்ஜெட்டு வந்து ரஜினி நடித்தாலே தாங்காது அப்படிங்கிறாங்க. அந்த அளவுக்கு வியாபாரம் பண்ண முடியாது, அந்த அளவுக்கு லாபம் எடுக்க முடியாதுன்னு ஒரு தயக்கம் இருக்குது. கமல் நடித்தாலே ஒர்க் அவுட் ஆகாதுங்கிறாங்க. அப்படிப்பட்ட கதையில் சிம்பு நடிக்கிறதுக்கு ஆசைப்படுறாரு. எப்படியாவது இந்த படத்தை வந்து நம்ம நடிக்கணும், இந்த படத்தில் வந்து முழு எஃபர்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால பாருங்கள், அவரே தயாரிப்பாளராக மாதிரி பெரிய ரிஸ்க் எடுக்கிறார். பல கோடி இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படுது. கிட்டத்தட்ட 250 கோடி ரூபா பட்ஜெட்டுங்கிறாங்க இந்த பட்ஜெட் மட்டுமே. அதனால் இந்த பட்ஜெட்டுக்கு நம்ம வந்து என்னென்ன பண்ண முடியுமோ அவ்வளவும் பண்ணி எடுக்கணும்னு சிம்பு பிளான் பண்ணி வந்துட்டார். இப்போ சிம்புவோட பார்த்தீங்கன்னா அந்த கேமராமேன்லேருந்து அதில் நடிக்கிற யூனிட்டில் உள்ளவங்க எல்லாருமே வந்து சம்பளம் வாங்காமல் நடிக்கிறதுக்கு தயாராகிட்டாங்க. சிம்புக்காண்டி நிறைய பேர் இப்போ சப்போர்ட் பண்ணுறாங்க இந்த படத்துக்கு. இயக்குனருமே என்ன தெரியுமா, ஒரு சம்பளம் கொடுங்க, வெற்றி அடைஞ்சதுக்கப்புறம் எனக்கு சம்பளம் கொடுங்கன்னு சொல்லி கேட்டார். அதனால் இந்த படம் வந்து அடுத்து ஆரம்பிக்க போகிறாங்க. STR 50 ஒரு பிரம்மாண்டமான படம், சிம்பு படத்துலேயே பெரிய பிரம்மாண்டமான படமாக இருக்கும், பெரிய வியாபாரமாகக்கூடிய படமாக இருக்கும், பெரிய வெற்றி படமாகவும் நிச்சயம் இருக்கும்.